லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துமே ஒரு லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்? ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு ஒரு புள்ளி ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு மீனிங் கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டா அந்த மீனிங் நம்மளுக்கு புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம லைஃப்பில் பார்க்கும்போது இப்போ ஒரு தப்பான ஒரு பிளேஸில் போய் நிற்கிறோன்னா அது ஏதாவது பிரோஜனம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அதே மாதிரி தப்பான பீப்புளோட கனெக்ட் பண்ணி வைக்கிறோம், ஸ்டே பண்ணுறோன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் தப்பாக தான் முடியும். அதே மாதிரி நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அதுக்கு ஏதாவது மீனிங்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அதுவுமே யோசனையெல்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணும்போது நீ கரெக்டான இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கு உண்டான மீனிங் எனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பை பற்றி உங்களை விட வேறு யாராலையுமே கேர் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்ங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலமாக நான் தெரிஞ்சுப்பேன்.